உலகம் முழுக்க இன்னைக்கு நம்பர் 1 கில்லர் எது அப்படின்னா ஹார்ட் டிசீசஸ். இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 35லேருந்து 65 வயது உள்ளவங்க அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ள நிறைய இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னால இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் மட்டுமே முக்கியமாக 20லேருந்து 25 29 வயதுக்குள்ள நபர்கள், அதாவது 4 பேர்ல ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் லெவல், இந்த கொழுப்போட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கொழுப்போட அளவுகள் அதிகமாகிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த பத்திரிகை கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 5ல் 2 பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஏன்னா காரணம் கிட்டத்தட்ட 38% மக்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால். நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு. LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த LDL இது கெட்ட கொழுப்பு. HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ். இந்த HDL அப்படிங்கிறது இது நல்ல கொழுப்பு. ஸோ இது நல்ல கொழுப்புக்கும் கெட்ட கொழுப்புக்கும் ஏற்படக்கூடிய அந்த இம்பேலன்ஸ், இதை தான் என்ன சொல்லலாம், டிஸ்லிபிடிமியா. ஸோ இந்த இம்பேலன்ஸ் இது ஏற்படுறதுனால ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் ஆர் அத்ரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது கெட்ட கொழுப்புகள் ரத்த குழாய்கள், நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய குழாய்கள் இருக்கலாம், இல்லை கெட்ட ரத்தம் கொண்டு போகக்கூடிய குழாய்கள் இருக்கலாம். ஸோ இந்த ரத்த குழாய்கள்ல இந்த கொழுப்பு அடைப்பு ஏற்படுத்தும் பொழுது இதனால நிறைய இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒர்க் கல்ச்சர் எல்லாமே இன்னைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது 120/80 அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட், ஸோ இந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது நார்மலா ஒரு நிமிஷத்திற்கு 72லேருந்து 75 முறை நம்ம பீட்ஸ் இருக்கும். அதாவது இந்த லப்டப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இதயம் அந்த லப்டப் அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்ஷன், அதாவது ரத்தம் லிவர்லேருந்து ரத்தத்தை இதயத்துக்குள்ள கொண்டு போய், ஸோ அந்த நல்ல ரத்தம் இதயத்திலேருந்து உடல் முழுக்க போயாகும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம், கான்ட்ராக்ஷன். மேல லப் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா வெளியிலேருந்து வரக்கூடிய லிவர்லேருந்து வரக்கூடிய ரத்தம் ஹார்ட்டுக்குள்ள பம்ப் ஆகும். டப் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா இதயத்திலேருந்து ரத்தம் உடல் முழுக்க எல்லா செல்களுக்குமே இந்த ரத்தத்தை கொண்டு போய் சேரும். அதாவது நார்மல் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 72 to 75 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்கும். ஸோ 25 வயசு கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் டைம்ஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் இது ஹெல்த்தியா இருந்ததுனா தான் பிளட் சர்க்குலேஷன் ஒரு பிளட்டோட பம்பிங் கரெக்டா இருக்கும். ஆர் இன் சிம்பிள், ஹார்ட்டோட வேலை என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி தான். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் இது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆனா தான், இந்த ஹார்ட் பீட் கரெக்டா இருந்தா தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் இதுல ஏற்படக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, முக்கியமாக கொழுப்பு. ஸோ ஒரு 4 விதமான கொழுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 200க்குள்ள இருக்கு. 200 mg/dL. இதுக்குள்ள இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டியது அவசியம். 200லேருந்து 240க்குள்ள கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்டர் லைன் ஒரு ஹை ரிஸ்க்ல இருக்கும் அப்படின்னு. ஆர் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான அந்த பார்டர் லெவல்ல நம்ம இருக்கோம். 240க்கு மேல இருந்ததுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்ப வேணா இதயத்துல ஒரு ரத்த குழாய்கள்ல இந்த நோயினால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒரு நிறைய ஹார்ட் டிசீஸ் ஏற்படலாம். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு இது 100 mg/dL இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர் 100லேருந்து 130 வரைக்கும் பர்மிசபிள். ஸோ 130 மேக்சிமம் 130 to 150க்குள்ள LDLங்கிற இந்த கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா தென் பாதிப்பு இல்லை. ஆனா 130லேருந்து 160 mg/dL கெட்ட கொழுப்போட அளவு இருந்துச்சுன்னா பார்டர் லைன்ல இருக்கும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது.
அதே 160 to 190 இல்ல 190க்கு மேல போயிடுச்சோ, கொழுப்போட அளவு மேல போயிடுச்சோ, அப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். HDLங்கிற இந்த நல்ல கொழுப்பு எவ்வளவு? 60க்கு மேல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர் அட்லீஸ்ட் 42க்கு மேல HDL இருக்கணும். ஸோ HDL ஆர் நல்ல கொழுப்பு இதை அதிகப்படுத்துறதுக்கு பெஸ்ட் வழி என்ன அப்படின்னா டெய்லி வாக்கிங் போறதான். பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சோர்ந்து போய் நடக்கிறது இல்லை, கை கால் நல்லா வீசி ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு half an hour to 45 minutes பிரிஸ்க் வாக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், HDL அப்படிங்கிற இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறேன், 45 கீழே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நல்ல கொழுப்பு குறைஞ்சிச்சு. நல்ல கொழுப்பு குறையும் போது என்ன ஆகுதுன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாயிட்டே வரும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கொழுப்பு குறையுதோ கெட்ட கொழுப்பு அதிகமாகும். ஸோ நல்ல கொழுப்பை எப்போதுமே அதிகமாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ட்ரைகிளிசரைட் இதுவும் முக்கியமான ஒரு கொழுப்பு. இந்த கொழுப்பு இதோட அளவு 150க்கு கீழே இருக்கும். ஸோ 150லேருந்து 200 இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா பார்டர் லைன்ல இருக்கும்னு அர்த்தம். 200லேருந்து 500 வரைக்கும் இருந்துச்சுன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அதிகம். 500க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரைகிளிசரைடுங்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பா மாறுது. இதயத்துல பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். ஸோ அதுக்காக தான் ஆயுஷ் சாந்தி ப்ரோகார்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஆயுஷ் சாந்தி ப்ரோகார்ட் இது முக்கியமாக என்ன சொல்றோம், கார்டியோ டானிக். ஸோ கார்டியோ டானிக்னா பொதுவாக நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு இந்த டானிக் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதயத்துல பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு டானிக் இந்த ப்ரோகார்ட். லைக் ஹார்ட் பீட். ஸோ நார்மல் ஹார்ட் பீட் ஒரு கண்டினியூஸ் இந்த ஹார்ட் பீட் அந்த ரிதம் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிதம் இதை கரெக்டா பேலன்ஸ் ஆகிறதுக்கு ப்ரோகார்ட் சப்போர்ட் பண்ணும். லிபிட் ப்ரொஃபைல் அதாவது கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்பு ரத்த குழாய்கள்ல தங்க விடாம தடுக்கும். ஆர் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும். உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது கார்டியோ வாஸ்குலர். கார்டியோனா இதயம், வாஸ்குலர்னா ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம். ஸோ இதயத்திலையும் சரி ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டத்திலுமே பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது ப்ரோகார்ட். ப்ரோகார்ட்ல முக்கியமா என்ன இருக்குன்னா அர்ஜுனா. இந்த மூலிகை தமிழ்ல சொன்னா அர்ஜுனாங்கிறது மருது. ஸோ இந்த மருதுங்கிறது இது பெஸ்ட் கார்டியோ டானிக். மன அழுத்தம் இதை கண்ட்ரோல் பண்ணும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ இதயம் மற்றும் ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம் இதெல்லாமே சீராக வைக்கக்கூடியது அர்ஜுனா. பொதுவாக நம்ம உடம்புல அந்த கொழுப்போட அளவு கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது பேலன்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் பிளட் ப்ரெஷர், அதாவது 120/80 இந்த பிளட் ப்ரெஷர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல இந்த அர்ஜுனா இந்த மருது அப்படிங்கிறது இது எடுக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். அதே போல செல்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இன்ஃபேக்ட் இது அடாப்டஜன்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அடாப்டஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு மூலிகை அதுதான் இந்த அஸ்வகந்தா. இது நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் நச்சு பொருள்களை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக ஹார்ட்ல அதிகமாக நச்சு பொருள்கள் சேராம தடுக்க முடியும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை இது குறைக்கக்கூடியது அஸ்வகந்தா. கார்லிக், பூண்டு. ஸோ பூண்டு நம்ம அன்றாடம் உணவுல சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் இதை முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னா இந்த பூண்டுக்கும் ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் ரேட்டுங்கிறது முக்கியமாக இந்த லப்டப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஹார்ட் பீட் இதுதான் முக்கியமாக ஹார்ட் ரேட்டை கொடுக்கக்கூடிய அந்த 120/80 இந்த பேலன்ஸ்டு ஹார்ட் பீட் ஆர் ஹார்ட் லெவல்ஸ், ப்ரெஷர் லெவல்ஸ் இதை மெயின்டைன் பண்றதுக்கு பூண்டு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். அதே போல கார்டியோ ப்ரொடக்டிவ், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது முக்கியமாக பூண்டு. குகுல் அப்படின்னா மெய் சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இதுவும் என்ன பண்ணா இந்த கொழுப்பை குறைக்கக்கூடியது. அண்ட் முக்கியமாக ஆன்டி கோயாகுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி கோயாகுலண்ட்ங்கிறது நம்ம பாடியில ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கோயாகுலேஷன். இப்ப ஏதாவது கையில அடிப்படுது, இல்ல இப்போ தவறுதலா இப்போ கையில ஒரு கத்தி வெட்டுப்படுதுன்னு வச்சுங்களேன்.
அப்ப வெட்டுப்பட்ட உடனே என்ன ஆகணும், ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரத்தம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்போட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூளை வந்து இமீடியட்டா ஆர்டர் போகணும். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணா அடிபட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்ஸை போய் அப்படியே க்ளோஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை போய் அந்த அடிபட்ட இடத்துல இந்த செல்ஸ் எல்லாமே பிளேட்லெட்ஸ் போய் சேரும்போது என்ன ஆகுனா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே போய் சேர்ந்து இந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்றது இல்லையா, அது கோஆகுலேஷன். ரைட். இப்போ இந்த செல்ஸ் இந்த பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே அடிபட்ட இடத்துல போய் சேர்ந்து ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுது. பட் இது என்ன ஆகும், இப்ப அந்த பிளேட்லெட்ஸ் அங்கேயே தங்கிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது. ஏன்னா இந்த பிளட் செல்ஸ் போயிட்டு பிளட்டை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாக், ஒரு தடுப்பு வந்து ஏற்படுச்சு. இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். ஸோ எங்கேருந்து போச்சோ அந்த இடத்துல திரும்ப இது வந்து ரிட்டர்ன் ஆகணும். இப்போ ரிட்டர்ன் ஆகலைன்னா என்ன ஆகும்னா பிளட் கிளாட்டிங் ஏற்படலாம். எஸ்பெஷலி பிரெயின்ல, ஹார்ட்ல பிளட் கிளாட்ஸ், ரத்த குழாயில இந்த பிளட் கிளாட்டிங் வந்து ஏற்படலாம். ஸோ இதுதான் என்ன சொல்றோம், இந்த கூகுள் ஆர் மெய்சாட்சி இந்த மூலிகை இருக்கிறதுனால அந்த கிளாட் ரிட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாட் ரிட்ராக்ஷன்னா இந்த பிளேட்லெட்ஸ் இந்த செல்ஸ் இதை திரும்பவும் அந்தந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ பழையபடி என்ன ஆகும்னா ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம் சீராகும். இது எப்படி நம்ம வீட்டில் இப்போ தண்ணி குடிக்கிறது, இப்போ தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறோம்னு வச்சுங்களேன், செடிகளை தண்ணி பாய்ச்சறோம். அப்போ அந்த டியூப் இருக்கு, அந்த டியூப் அது ஃபுல்லா ஓப்பனா இருக்கும்போது நல்ல ஃபோர்ஸ் அதுல இருந்துடும். அது இந்த டியூபை கொஞ்சம் மடக்கி பிடிச்சா என்ன ஆகும், ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். அதே போலதான் ஒரு நல்ல இறுக்கி போட்டு டைட்டா கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும், ரத்த ஓட்டமே இருக்காது. ஸோ அதே போலதான் நம்ம பிளட் சர்க்குலேஷன், பாடியில பிளட் சர்க்குலேஷன்ல முக்கியமான ஆன்டி கோஆகுலேஷன் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள், ரத்த கசிவோ இல்ல பிளட் கிளாட்ஸ் ஏற்படாம தடுக்க முடியும். அதே போலதான் சாக்ரம் ஆஃபிசினாரம், தட் இஸ் கரும்பு. இந்த கரும்புக்கு தான் இந்த பேர் வந்து பொட்டானிக்கல் நேம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இந்த கரும்பு எடுக்கிறதுனாலுமே இது சீரம் லெவல்ல கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஆத்ரோஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படாம தடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணும். லிபிட் ப்ரொஃபைல், அதாவது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாகும். ப்ரோகார்ட் எப்போ எடுக்குன்னா ஒரு நாளைக்கு 1-2 கேப்சூல் ட்வைஸ், அதாவது ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல்ஸ் வரைக்கும் ப்ரோகார்ட் எடுக்கலாம். சாப்பிட்ட பிறகு ப்ரோகார்ட் எடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 820 and 27.33 இதோட பாயிண்ட்.